ஸோ டே 3 ஒரு கேவ்க்குள்ளேயே செதுக்கின ஒரு காசல். அது மட்டும் இல்லாமல் 24 கிலோமீட்டர் அண்டர் கிரவுண்ட் கேவ் ட்ரெயின் ஒன்று போகுது. அது உலகத்தில் ஒன்று தான் இருக்குது. இந்த மாதிரி 2 விஷயம் இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இட்ஸ் டே 3 ஆஃப் நம்ம 9-day adventure across Slovenia. நேற்றுக்கு ஃபுல்லாக ஹையாக இருக்கிற மவுண்டன்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி அண்டர் கிரவுண்ட் போக போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்குள்ள பிளான். இன்றைக்கி போவெக் அப்படின்ற இடத்துல ஆரம்பித்து ப்ரடைமா ரீஜனுக்கு போக போகிறோம். அங்கே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் இருக்கிற ப்ரடைமா காசல் அண்ட் ப்ரடைமா கேவை பார்க்க போகிறோம். பட் ஃபர்ஸ்ட் காஃபி. இதுதான் அந்த கிராஸ்ட் ரீஜன். ரொம்ப ஒரு ஓப்பனான ட்ரமேட்டிக்கான ஏரியா, ஆனால் ரொம்ப குவைட்டான ஒரு ஏரியா. நம்ம 2 மணி நேரம் ட்ரைவ்க்கு அப்புறம் ப்ரடைமா காசலை ரீச் பண்ணோம். ஸோ வெல்கம் டு ப்ரடைமா காசல். அந்த காசல் தான் என் பின்னாடி தெரிகிற காசல். நம்ம இங்கே தான் வந்திருக்கோம், இங்கே தான் போக போகிறோம். நம்ம காசலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லன்ச் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணோம். இங்கே இந்த வில்லேஜில் ஒரு ட்ரெடிஷ்னல் கோஸ்லினா இருக்குது. இங்கே ஒரு அழகான டெரஸ் இருக்குது, இந்த காசலை பார்த்தே சாப்பிட்ற மாதிரி. இதுதான் இட்ரிஸ்கி ஜிக்ரோஃபே. இது ஸ்லோவேனியாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரொடெக்டட் நேஷ்னல் அண்ட் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ். அண்ட் இது இட்ரியா அப்படின்ற ஒரு டவுன்லேருந்து வந்திருக்கு. இது ரொம்ப ஸ்மாலாக ஃபோல்ட் பண்ண பாஸ்தா பாக்கெட்ஸ். அண்ட் அதுக்குள்ளே பொட்டேட்டோ, அனியன், லாட் அண்ட் ஹர்ப்ஸ் இருக்கும். அது கூட ஒரு ரிச் மீட் சாஸோடு சர்வ் பண்ணியிருப்பாங்க. அந்த பாஸ்தாவே ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும், ஆனால் அதோட ஷேப் கரெக்டாக ஹோல்ட் ஆகும். அண்ட் அதுக்கு உள்ளே இருக்க ஃபில்லிங் ரொம்ப சேவரியாகவும் ரொம்ப ஏர்த்தியாகவும் இருக்கும். அண்ட் இவ்வளோ ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷை இப்படிப்பட்ட ஒரு காசல் வியூவோட சாப்பிட்றது தான் வேறு மாதிரி ஒரு லன்ச் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த காசலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காசல் இஸ் பார்ட் ஆஃப் த கேவ். அந்த மாதிரி தான் இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. இது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் இருக்குது ஃபார் த லார்ஜஸ்ட் கேவ் காசல் இன் த வேர்ல்ட். அது மட்டும் இல்லாமல் 1200s கட்டினது. ஸோ அப்போவே அந்த காலத்துலேயே ஒரு கேவோட வாயில் அவங்க கார்வ் பண்ணி எனக்கு இந்த காசல் வேணும்னு அப்போவே கட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு இதில் இன்ஜினியரிங் மார்வல் இருக்குது. அந்த காசலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத உள்ளே போய் இப்போ பார்க்க போகிறோம். காசலில் நூற்றுக்கணக்கான வருஷமாக மல்டிபிள் ஸ்டேஜஸில் கட்டிகிட்டு இருந்தாங்க. கேவ் மாஃபோட நேச்சுரல் ஷேப்பையே யூஸ் பண்ணி ஒரு ஃபோர்ட்ரஸ் மாதிரி ஒரு டிசைன் ரெடி பண்ணியிருந்தாங்க. இங்கே இருக்கிற ராக்ஸை மெதுவாக ரிமூவ் பண்ணி தான் இந்த காசல் ஃபார்ம் ஆச்சு. அண்ட் அந்த ஆர்கிடெக்சர் மார்வல் உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் காசலுக்கு மேலே கூட அந்த ராக் ஃபார்மேஷன் ஓவர் ஹேங் ஆகும். ஸோ இந்த மவுண்டன் தான் இந்த காசலோட ஸ்ட்ராங்கஸ்ட் டிஃபென்ஸே. இங்கே இருக்கிற ரூம்ஸ், ஸ்டேர்வேஸ், விண்டோஸ், அந்த டிஃபென்சிவ் ஃபால்ஸ் எல்லாமே ராக் ஃபார்மேஷனால் கட்டப்பட்டது. சில ஏரியாலெல்லாம் எது காசல் எது கேவ்னே தெரிய மாட்டேங்குது. இது கேவு, இது காசல். ஆனால் அப்படியே பிளெண்ட் பண்ணி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணியிருக்காங்க. எப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரியல, எப்படி தான் அந்த ஐடியா வந்துச்சுன்னே தெரியல இவங்களுக்கு. இந்த மாதிரி ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு கேவையும் ஒரு காசலையும் கம்பைன் பண்ணி சேர்த்து ஒரு வடிவமாக பண்ணலான்னு. அண்ட் பீரங்கி. ஸோ நம்ம இப்போ அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அந்த காசலில் இருக்கிறோம். பேசிக்கலி இந்த படிகள் எல்லாம் ஏறி மேலே அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் ரீச் பண்ணியிருக்கோம். என்னால் இன்னும் நம்ப முடியலை, நியர்லி 1000 years பேக் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை ஒரு ஆள் கட்டணும்னு யோசிச்சாருன்னு. அவ்வளோ அன்பிலீவபிளாக இருக்குது ஆக்சுவலி இதை பார்க்க. ஒரு மாதிரி மறந்து போயிருக்கேன். நம்ம கேவ்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், பட் கேவ்லேயே இந்த மாதிரியெல்லாம் பண்ணலான்றது நான் இப்போ தான் பார்க்குறேன். அண்ட் ஆக்சுவலி மேலே வாட்டர் கலெக்ஷன் பாயிண்ட் இருக்கான். அப்போயே எப்படி யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். மேலே ஆக்சுவலி வாட்டர் கலெக்ஷன் பாயிண்ட் இருக்கான். அண்ட் இது ஒரு கேவ்னால அங்கே வாட்டர் எல்லாம் கலெக்ட் ஆகிட்டு இங்கே ஆக்சுவலி ஒரு இடத்துல ட்ராப் ஆகுமா. நியர்லி 2 hours அந்த கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி நான் இந்த இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஊரோட லேண்ட்ஸ்கேப்பும் தெரியும். அந்த அளவுக்கு யோசித்து டிசைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கே இருந்தால் எனக்கு ஊரை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு டிசைன் பண்ணியிருக்காங்க. வேறு மாதிரி காசலை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வெளியில் இருக்க கிஃப்ட் ஸ்டோரை நான் பார்த்தேன்.
அங்கே ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போனேன். உலகத்தில் இந்த மாதிரி இன்னும் நிறைய அழகான இடங்கள் இருக்குது. அதை வந்து நம்மளோட தமிழ் மக்கள் எல்லாரும் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. முடிஞ்சவங்க நேரில் போய் பாருங்கள், முடியாதவங்க என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உலகத்தை காட்டுறேன். என்னோட கேவ் டே இதுலேயே முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. இது ஒரு கேவ் ஒரு விதத்தில் பார்த்துருக்கோம், இன்னொரு கேவ் இன்னொரு விதத்தில் பார்க்க முடியும். எப்படி இன்னும் டவுட்டாக இருக்கா? அடுத்த லொக்கேஷனில் காட்டுறேன், வாங்க போகலாம். ஸோ நம்ம இப்போ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேவ்க்கு போயிட்டுருக்கோம். இந்த கேவில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒன்லி கேவ் இந்த வேர்ல்ட். வேறு அந்த கேவ்க்கு உள்ளே வந்து ஒரு ட்ரெயின் ஓடுது. அந்த கேவோட லெங்க்த்து வந்து 24 கிலோமீட்டர்ஸ் லாங். அந்த ட்ரெயின் மட்டுமே 3 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் தான் இறக்கி விட்டு நம்ம கேவை பார்க்க முடியும். இதுக்கு ரொம்ப ஏர்லியாக அட்வான்ஸ் புக்கிங் பண்ணணும். நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணனால பண்ணிட்டோம். இப்போ உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குது, அந்த கேவ் எப்படி தான் இருக்குன்னு. ட்ரெயின் ரைட் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போக போக மெதுவாக அந்த லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆக நாங்கள் அந்த கேவோட இன்க்ரெடிபிள் ஸ்ட்ரக்சரை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தோம். அந்த ட்ரெயின்லேருந்து வெளியில் இறங்கினோடனே அந்த கேவ் எவ்வளோ சில்லாக இருக்குன்றதை நீங்கள் உணர்வீங்க. இங்கே இருக்க டெம்பரேச்சர் 8 degrees Celsius வருஷம் பூரா. ட்ரெயின்லேருந்து வெளியில் இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் 1.5 மணி நேரத்துக்கு இங்கே இருக்க சேம்பர்ஸை தாண்டி நடப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஆடியோ கைட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதோட வரலாறு என்ன, எல்லாத்தையும் கற்றுப்பீங்க. அண்ட் இங்கே ஒரு நேரத்தில் மொத்தம் 10,000 பேர் இருக்க முடியும். நான் இந்த கேவை ஃபுல்லாக சுற்றி பார்த்து ஃபுல்லாக ரசிச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு அப்சல்யூட் சப்டரேனியன் ஒண்டர்லேண்டுக்குள்ளே இருந்து பேசிகிட்டு இருக்கேன். இதுதான் பொஸ்தோவாய்னா கேவ். மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக பியோர் நேச்சர், எந்த ஹியூமன் இன்டர்வென்ஷனும் இல்லாமல் ஃபார்ம் ஆன இந்த கேவ் தான் இது. அண்ட் இந்த மாதிரி ஒரு மைண்ட் ப்ளோயிங் ஃபார்மேஷன் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இது மேஜிக் இல்லை, இது ஆக்சுவலி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சேர்ந்து 3 மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் ஃபார்ம் பண்ண ஸ்ட்ரக்சர். இதோட ஆக்சுவல் ஆரிஜின் ஸ்டோரி என்னென்னா, ஒரு சிம்பிளான ஆறுலேருந்து கொஞ்சம் அசிடிக் ரெயின் வாட்டரை கலந்து ஸ்டார்ட் ஆன ஃபார்மேஷன் தான் இது. அண்ட் அந்த சீலிங் ஃபுல்லாக அவ்வளோ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் இருந்தனால ஃபார்ம் ஆன லைம்ஸ்டோன் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இது. அண்ட் இந்த சீலிங்கில் இருக்க ஸ்ட்ரக்சர் 1 millimeter க்ரோ ஆகிறதுக்கே 10 to 30 years எடுக்குமா. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த இடத்தோட பழமையை. இது ஜஸ்ட் பியோர் வாட்டர் அண்ட் ரிலென்லெஸ் டைமால் ஃபார்ம் ஆனது. அண்ட் இந்த அற்புதத்தை நான் 1.5 மணி நேரமாக ரசிச்சிட்டு இருந்தேன். அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹியூமன் ஃபிஷ்ஷை உங்களுக்கு காட்டுவாங்க. இதுக்கு மேலே ஒரு பிக்மெண்ட் கூட இல்லை, ஏன்னா இந்த க்ரீச்சர் சன்லைட்டை ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. அண்ட் ஃபுல்லாக கேவை சுற்றி பார்த்த கையோட கடைசியாக அந்த வேர்ல்டோட ஒன்லி அண்டர் கிரவுண்ட் கேவ் போஸ்ட் ஆஃபீஸை நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே நீங்கள் உலகத்தில் யாருக்கு வேணாலும் லெட்டர் எழுதலாம். அண்ட் இந்த போஸ்ட் ஆஃபீஸை பார்க்கவே அவ்வளோ வினோதமாக இருந்துச்சு. அண்ட் இது தாங்க ஒரு சர்ரியல் எக்ஸ்பீரியன்ஸோட டெஃபினேஷன். லைக் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உலகத்தில் வேறு எங்கேயும் எதிர்பார்க்க முடியாது, எங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஒன்லி ஸ்லோவேனியாவில் மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஐ திங்க் இதுக்கப்புறம் இந்த லெவலுக்கு ஒரு கேவில் கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, இப்போ அந்த பிரம்மாண்டமான கேவை முடித்த கையோட நம்ம டின்னர் அண்ட் அக்காமடேஷன் போக போகிறோம். தேங்க்ஃபுல்லி இன்றைக்கி லாங் ட்ரைவ் கிடையாது, இதுக்கு எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. காசில் முடிச்சுட்டு டின்னருக்கு என் வயிறு ரெடியாக இருந்துச்சு. அண்ட் இங்கே இருந்தவங்க பக்கத்தில் இருக்க பிசரியா மினுத்கா அப்படின்ற ஒரு இடத்த சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம இப்போ இருக்கிற ரெஸ்டாரண்ட் வந்து இந்த டவுன்லேயே இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸு. இவங்க வந்து மோஸ்ட்லி பிட்சாஸ் விற்பாங்க, பட் எல்லாருமே வந்து ஸ்லோவேனியன் தான். இவங்க பண்ணுற சாப்பாடு எல்லாருமே வந்து ஸ்லோவேனியன்ஸ் பண்ணுறது. ஆனால் இவங்க வந்து பீட்சா பண்ணுறாங்க. இந்த பீட்சா வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு மேலே ஃபேமஸ் இங்கே வந்து ஆப்பிள் ஸ்ட்ரூடல் மாதிரி ஒன்று இருக்குது, ஒரு ஆப்பிள் பை மாதிரி, அது இன்னும் ஃபேமஸ். ஸோ அந்த 2 மெயின் திங்ஸ்க்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே இருக்க பீட்சா எல்லாமே வுட் ஃபயர் ஆனது. இந்த பீட்சாவில் ரொம்ப ஒரு தின் பேஸ் இருக்குது அண்ட் அந்த க்ரஸ்டில் பர்ஃபெக்டான ஒரு ஷார் இருக்குது. அதனால அந்த எட்ஜஸ் செம்ம கிறிஸ்பியாக இருந்துச்சு, ஆனால் அதோட மிடில் செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்கு மேலே இருந்த சலாமி
அண்ட் ஹெம் செம்ம ஜென்ரஸாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பீட்சா, ஆனால் அவ்வளோ கேரோட அவ்வளோ அக்கறையோட பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்பிள் ஸ்ட்ரூடல் வந்துச்சு. இது ரொம்ப ஒரு வார்மான ஃப்ளேக்கியான பேஸ்ட்ரி அண்ட் இதுக்குள்ள ஃபுல்லாக ஆப்பிள் ஃபில்லிங் இருக்குது. அண்ட் ஆனஸ்டாக சொல்ல போனால் இதுலேருந்து நான் பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனால் நான் கம்ப்ளீட்லி ராங்காக இருந்தேன். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் ஆப்பிள் ஸ்ட்ரூடல் நான் என் வாழ்க்கையிலேயே சாப்பிட்டது. ஃப்ளேவர்ஸ் அண்ட் இவ்வளோ வெரைட்டி அண்ட் இவ்வளோ டெக்ஸ்டர்ஸ் இருக்கனால உங்களுக்கு எப்படி எதை ஃபோக்கஸ் பண்ணுறதுனே தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஐஸ்கிரீம் சாஃப்டாக இருக்குது, அந்த நடுவில் ஒரு கிறிஸ்பி அந்த கிராக்கர் இருக்குது, அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த ஆப்பிள் அந்த சாஃப்ட் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி. அண்ட் ஆஃப்டர் ஒரு ஜெனுவின்லி லாங் டே நான் அக்காமடேஷனை ரீச் பண்ணேன். பேகை தரையில் வச்சுட்டு என் நாளையும் முடிக்க நான் முடிவு பண்ணேன். இன்னும் 6 நாள் இருக்குது. 6 நாளில் இந்த கண்ட்ரி வேறு என்னெல்லாம் காட்ட போகுதுன்னு சேர்ந்து பார்ப்போம். குட் நைட், பாய். ஒன்னாவே வாழுறது எப்பவுமே முக்கியம் தான். நம்மோட மக்களுக்கு